وقال عن مالك في قول الله تعالى وقال عن مالك في قول الله تعالى அல்லாஹு தாலாவுடைய சொல்லுடைய விஷயத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக யஹ்யா இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா சொல்கிறான் எப்படி, நஅதி பி ஹைரிம் மின்ஹா அவ் மித்லிஹா, நஅதி பி ஹைரிம் மின்ஹா, நாமே அந்த வசனத்தை விட சிறந்த ஒரு வசனத்தை, அல்லது மித்லிஹா அது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஅதி பி ஹைரிம் மின்ஹா, நாமே அந்த வசனத்தை விட சிறந்த ஒரு வசனத்தை அல்லது மித்லிஹா அது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், அல்லாஹுவே எதை சிலதை விட சிலது சிறந்தது என்று சொல்கிறானோ அது மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய சுய இஷ்டமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி மேன்மைப்படுத்த காட்டக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் இடத்துல தான் உள்ளது. அப்படி என்பதை அவர்கள் இந்த வாசகத்தை கொண்டு நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ ஒரு சூறாவை விட அல்லது ஒரு ஆயத்தை விட அல்லது அல்லாஹ் தாலாவோட பேர்களை விட சிறந்ததுங்கிறது யாரை தான் முடிவு பண்ணி சொல்லணும்? அல்லாஹ் தாலா தான் முடிவு பண்ணி சொல்லணும். நம்முடைய சுய இஷ்டத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.